இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி ஊறுகாய் தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த தக்காளி ஊறுகாய் எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று எங்கள் தங்கச்சி செஞ்சாங்க. சரி நம்மளும் செஞ்சு பார்ப்போன்ட்டு இப்போ இன்னைக்கு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த சட்டி வச்சுட்டு இப்போ நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். நீங்களும் அதேமாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெயை ஊற்றிக்குவோம் கொஞ்சம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ தக்காளியை போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். இதை நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் உணர்த்தி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வதக்கிக்கலாம். சும்மா ஒரு தக்காளியை நாளாக கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அது கூட ஒரு 50 கிராம் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு எப்படி வதக்கியிருக்கேன்னா பார்ப்போம். நல்லா இந்த தக்காளியும் இந்த புளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். ஆற வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் பொடியெல்லாம் சேர்க்கணும். அதுக்கு என்னென்ன சேர்த்து வறுக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் இப்போ வந்து வெறும் எண்ணெய் சட்டி தான் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூனு வெந்தயம், 1 ஸ்பூனு கடுகு, இது ரெண்டையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாமல் சும்மா ட்ரையாக தான் வறுக்கிறேன். இது மாதிரி நல்லா பொரிய விட்டு எடுத்து வைங்க. எப்படி பொரியுது பார்த்தீங்களா? இது மாதிரி நல்லா பொரிஞ்ச பிறகு எடுத்துக்கணும். பொரியாமல் போட்டிங்கன்னா கசக்கும். அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சு வந்துட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வதக்கி வச்ச தக்காளி புளியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ ஊறுகாய் தாளிச்சிருவோமா? நம்ம எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அது கூட ஒரு 7-8 பட்டை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் அதில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். மிளகாயும் நல்லா பொன்னிறமாக வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அதோட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கட் பண்ணி போட்டுக்குவோம். ரொம்ப பெருசாக இருக்கு இலை, அதனால் கட் பண்ணி போட்டு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி புளி எல்லாமே அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம். எப்படி பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துருக்கோம் பார்த்தீங்களா? இது மாதிரி அரைச்சிட்டு வந்துருக்கோம். அதை வெப்ப இதில் சேர்த்துடலாம். இது என்ன இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க அவங்க தங்கச்சி இது மாதிரி செஞ்சுருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்தது. தோசை, இட்லி, தோசை, பரோட்டா எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் போல இருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்கணும். அதை சேர்க்காம விட்டுட்டேன். அதனால இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள். நீங்கள் வந்து வதக்குற போதே மிளகாத்தூளை சேர்த்துருங்க போதும். ஏன்னா பட்டை மிளகா போட்டு தாளிச்சிருக்கோம்ல, அதனால இந்த காரம் போதும். அவ்வளோதான். இது நல்லா சுருண்டு வரட்டும். நம்ம எண்ணெய் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம், போதும்னா விட்டுறலாம்.
உப்பு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம். இப்போ ஊறுகாய் எப்படி நல்லா செவந்து சுருண்டு வந்துட்டு பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம அந்த வெந்தயமும் கடுகும் வறுத்து வச்சுருந்தோமா, அதை நுணுக்கி கொண்டாந்து அதையும் இதில் இப்போ சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக தான் சேர்த்துருக்கேன். சூப்பராக ஊறுகாய் ரெடி ஆகிட்டு, தக்காளி ஊறுகாய் செம்ம சூப்பராக ரெடி ஆகிட்டு. வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.